வெல்கம் பேக் டு மை சேனல். ரோஹிணியோட பிளான் படி பிஏ வந்து விஜயாவோட வீட்டுக்கு வந்து நகை திருடு வரான். ஆனால் அங்கே வர மீனவும் ஸ்ருதிட்டு வந்து வசமாக வந்து சிக்கிறான். முத்து பார்வதி வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து தூக்கத்தில் வந்து கத்தனதுனால ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே எணிச்சு வந்து நின்று என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ தூக்கத்தில் ரோஹிணி வந்து கத்தனது தெரிஞ்ச உடனே விஜயா வந்து யாரையுமே நிம்மதியாக தூங்க விட மாட்டியா விஜயா வந்து திட்டிட்டு போகிறாங்க. அதனால தூக்கம் வராமல் இருக்கிற ரோஹிணி பிஏவுக்கு வந்து கால் பண்ணுறா. நான் யாரும் இல்லாத டைம் பார்த்து சொல்கிறேன், நீ வந்து நகையை எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து சொன்னதுக்கு இதுவும் நல்ல ஐடியா தான். நகை வந்து காணாமல் போயிடுச்சுன்னா அந்த சத்தி எங்கிட்ட பணத்துக்காக வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ரதி வந்து தண்ணி குடிக்க போகிறா. பின்னாடியே அவளோட லவ்வரும் வந்து சேர்ந்து போகிறான். அங்கே ரெண்டு பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஃப்ரூட்ஸும் பத்திரிக்கையோட வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து மீனோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறான். அதை பார்த்த உடனே பார்வதி வந்து முத்து வந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆஷ் யூஷுவலா விஜய் வந்து கோபப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி 10,000 ரூபாய் கேஷ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்ப விஜய் வந்து பார்வதி கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, உங்ககிட்ட என்ன பணம் அதிகமா இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றானா, நீங்களே உங்க பையன் இல்லாம தனியா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றான். என் பையன் வரலனாலுமே காசு அனுப்பிடுவான், இதை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு வந்து கம்பல் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. முத்து அங்கிருந்து போகும்போது ரூம்ல சிரிக்கிற சவுண்ட் கேட்ட உடனே அதை பார்த்துட்டு யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. முத்துவை பார்த்த உடனே வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அங்கிருந்து அனுப்பிட்டு பார்வதி என்ன சொல்றான்னா, டான்ஸ் நடக்கிற ரூம் தவிர மற்ற ரூம் எல்லாத்தையுமே பூட்டி வைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறான். அங்க வீட்டுல ஸ்ருதியும் மீனாவும் நகையை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறாங்க. அப்ப மீனா வந்து வெளியே கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறா. அப்போ ரோஹிணியும் எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்புறா. மீனா சாவி வந்து எங்க வைக்கிறா அப்படின்றத வந்து நோட் பண்ணிட்டு மீனா போன உடனே ரோஹிணி வந்து பிஏக்கு வந்து கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்லிடுறா. உடனே பிஏ வந்து நகையை வந்து எடுத்துட்டு வெளியில வரும்போது மனோஜ் வந்து சரியா அந்த டைமுக்கு பார்த்து உள்ள வந்துடுறான். மனோஜ் பிஏ பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டு, யாரா நீ என் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற அப்படின்ட்டு உள்ள தள்ளி அடிக்கிறான். அப்போ பிஏ என்ன பண்றானா, மனோஜோட கண்ணாடியை வந்து எடுத்துறான். இதனால மனோஜுக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடுது. பிஏ தலையில போட்டிருந்த மாஸ்க் தூக்கி மனோஜோட தலையில போட்டுட்டு பிஏ வந்து வெளியில ஓடி வரும்போது மீனாவும் ஸ்ருதியும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க பிஏவை வந்து அடிக்கிறாங்க. அப்போ மனோஜ் தலையில் மாஸ்க் மாட்டினால இவனும் திருடன் அப்படின்னு நினச்சி ஸ்ருதி வந்து தாறுமாறா போட்டு அடிச்சிடுறாங்க. ஆனால் பிஏ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவன் போனால் போகட்டும், இவன் இருக்கிறான்ல, இவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி வந்து மனோஜை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. செம்மையா வந்து மனோஜ் மாட்டிட்டான். ரோஹிணி பிளான்னால மனோஜ் வந்து நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சத்யா திருந்தி நல்லா படிச்சு குட் மார்க் எல்லாமே ஸ்கோர் பண்ணிருந்தனால தான் முத்து வந்து எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்தான். ஆனால் அவனுக்கு எப்படியாச்சும் வழி கெடுக்கணும் அப்படின்ட்டு பிஏ வந்து என்னெல்லாமோ வந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். பிஏ இந்த மாதிரி கெட்டது நினைக்க போய் பிஏக்கு ஒன்றுமே கிடைக்கல, அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கான். லாஸ்ட்ல பிஏ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி தான் வந்து பிளான் பண்ணி என்னை வந்து மாட்ட வச்சுட்டா அப்படின்னு கண்டிப்பாக வந்து பிஏ சொல்ல தான் போகிறான். ரோஹிணி வந்து பிளானை சொல்லி மட்டும் அவள் வாட்டுக்கு போயிட்டான். இவன் சீக்கிரமாக வந்து கோல்டை எடுத்துகிட்டு போகாமல் வந்து மாட்டிட்டான். விஜயாவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் ரெண்டு பேர் லவ் பண்ணுறது கூடவா தெரியாமல் இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் விஜயா வந்து அது கண்டுக்காமல் இருக்காங்க. முத்து கரெக்டாக தான் வந்து பார்வதிட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கான். மீனாக்கும் ஸ்ருதிக்கும் மனோஜ் தான் வந்து அடிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். விஜயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், வானத்துக்கும் பூமிக்கும் கேட்குற மாதிரி கத்துவாங்க. இனி என்ன ஆகும் அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரியும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.